மாலை வணக்கம். இன்றைய தினம் உலக புகையிலை எதிர்ப்பு தினம். அதனை முன்னிட்டு இன்று நடக்கக்கூடிய ரீல்ஸ் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. ஒவ்வொரு வருடமும் இது மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்லும் ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் கோவிந்தராஜ், டாக்டர் சசிபிரியா கோவிந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஹர்ஷமித்ரா மருத்துவமனையும் பெரியார் மருத்துவ குழுமமும் கடந்த 13 ஆண்டுகளாக கைகோர்த்து பல விழிப்புணர்வு முகாம்களையும் ஒவ்வொரு மாதமும் கிராமப்புறங்களில் மருத்துவ முகாமும், அதாவது புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் மற்றும் புற்றுநோய் பரிசோதனை முகாமை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இது இப்பொழுது புகையிலையினால் பாதிக்கப்படக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. வருடத்திற்கு 20 லட்சம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவில் 2 கோடி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது 13 to 15 வயதுள்ள மாணவர்கள் இந்த புகையிலை பயன்பாட்டினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்று சீனாவுக்கு அடுத்தபடியாக நம்முடைய இந்தியா இந்த புகையிலை பீடி சிகரெட் உற்பத்தியில் 2வது இடத்தில் இருக்கின்றது. இதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு மாணவர்களிடையே இருக்க வேண்டும். மாணவர்களை இப்பொழுது ஊடகம் வாயிலாகத்தான் ஈஸியா ரீச் ஆக முடியும். அந்த வகையில் இவர்கள் FM ரேடியோ மற்றும் டிவி இவற்றில் பேட்டி கொடுப்பது, இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது, பட்டிமன்றம், இப்படி பல வித்தியாசமான வேறு கோணத்தில் சிந்தித்து இது மாதிரியான விழிப்புணர்வு முகாம்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இதனால் வரக்கூடிய பாதிப்பு இந்த குறும்படத்திலேயே நமக்கு அந்த 1 நிமிடத்தில் மிக அழகாக தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். இந்த விழிப்புணர்வு முகாம் நாம் நடத்துவதே எதற்கு என்றால், அதன் நோக்கமே இங்கு ஒரு 200 பேர் இருக்கிறோம். இந்த 200 பேரு இந்த மெசேஜ அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு நம்ம சொன்னோம்னால அது ஒரு 200 பேருக்கு ரீச் ஆகும். அவங்க மூலியமா இது நிறைய பேருக்கு எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிற வகையில தான் இது பண்றாங்க. ஏன்னா இந்த புகையிலை பயன்பாடை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அரசாங்கமும் நிறைய நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கிறது. அதனால் இதில் கைகோர்த்து மக்கள் நலவாழ்வு துறையுடன் நம்முடைய ஹர்ஷமித்ரா மருத்துவமனையும் இணைந்து இன்று காலையில் பேரணி நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய டைரக்டர் சீனு ராமசாமி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய பெரியார் மருத்துவ குழுமத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனைவரும் இங்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி ஒரு புரிதலுடன் இதை நிறைய பேருக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது உங்களால் தான் முடியும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.